வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே. சுவாமியே சரணமையப்பா. பொதுவாகவே கார்த்திகை மார்கழி இந்த இரு மாதங்களும் ஐயப்பனின் குரல், ஐயப்பனின் பஜனைகள், ஐயப்பனின் முழக்கங்கள் எங்கும் ஒலித்து கொண்டே இருக்கும். மேலும் சபரிமலை, பெரிய பாதை, சின்ன பாதை, பம்பா, அழுதா போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். எத்தனையோ பக்தர்கள், குருசுவாமிகள் 20 வருடம், 15 வருடம், 30 வருடம், 40 வருடம், 50 வருடம் என்று சபரிமலையை பெரிய பாதை வழியாக சென்று ஐயப்பனை தரிசித்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயப்பன் அருளால் எனக்கும் ஒரு 18 வருடம் ஐயப்பனை பெரிய பாதையில் சென்று தரிசனம் பெற்று வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெரிய பாதையில் நடப்பது மிகவும் சுவாரஸ்யமாகவும், மிகவும் தெய்வீகமாகவும், சந்தோஷமாகவும், மன நிறைவாகவும் இருக்கும். அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்பதையும் இந்த ஒரு பகிர்வில் உங்களுக்காக கூறுகிறேன். சபரிமலையில் குடிகொண்டு இருக்கும் ஐயப்பனை தரிசிக்க 2 வழிகள் பக்தர்கள் செல்கிறார்கள். பம்பையில் தொடங்கி சன்னிதானம் வரையிலான 7 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது சிறிய பாதை. இதில் நீலிமலை, அப்பாச்சிமேடு என்ற 2 ஏற்றங்களும் சற்று சிரமமாக இருக்கும். முன்பு இந்த பாதையும் பாறைகள், மேடு, பள்ளங்கள் கொண்டதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சிமெண்ட் தளம், படிகள், கைப்பிடி கம்பி போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதால் ஏறுவதற்கு அதிக சிரமம் இருக்காது. மேலும் வழிநெடுக கடைகள் இருப்பதால் சோர்வை போக்கிக் கொள்ளலாம். ஐயப்பனின் பூங்காவனம் எரிமேலியில் தொடங்கி பம்பை சன்னிதானம் வரையிலான 48 மைல்கள், அதாவது 75 கிலோமீட்டர் நடப்பது பெருவழிப்பாதையாகும். அடர்ந்த காடு, மலைகளை கடந்து செல்லும் இந்த பாதையில் யாத்திரை மேற்கொள்வது எளிதானதல்ல. எரிமலையில் இருந்து நடக்கத் தொடங்கினால் பேரூர் தோடு வரை தார்ச்சாலை இருக்கும். அங்கிருந்துதான் ஐயப்பனின் பூங்காவனம் தொடங்குகிறது. சிவன் கோவில் வரையான பாதை சிரமமின்றி இருக்கும். அதன் பிறகு ஒத்தையடி பாதையாக செல்லும் காட்டு வழிதான். காளைக்கட்டி, அழுதா நதி, அழுதா மலை, கல்லிடம் குன்று, இஞ்சிப்பாறை கோட்டை, முக்குழி தாவளம், கரிவளந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் இவற்றை கடந்து சென்றால் பம்பையை அடையலாம். ஐயப்பனின் பூங்காவனத்தில் நுழைந்துவிட்டால் கிழக்கு எது, மேற்கு எது என்பது கூட தெரியாது. காட்டுப்பாதை முழுவதும் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். பாறைகள் பாதங்களை பதம் பார்க்கும். சிறிய கற்கள், குறுக்கும் நெடுக்குமாக செல்லும் மரங்களின் வேர்கள், முட்களைப் போல குத்தும் மரக்குச்சிகள் என கரடுமுரடான பாதை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். பக்தர்கள் சொல்லும் வழிநடை சரணங்கள் காடு முழுவதும் எதிரொலிக்கும். ஒத்தையடி பாதையையொட்டி கிடுகிடு மலை சரிவுகள். கரணம் தப்பினால் அதல பாதாளத்தில் இழுத்து சென்றுவிடும். அவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஐயனே நம்மை வழிநடத்தி செல்வதால் காட்டுப்பாதையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடப்பதில்லை. காளைக்கட்டியில் வெடி வழிபாடு. காளைக்கட்டி, இஞ்சிப்பாறை கோட்டை, முக்குழி, கரிமலை உச்சி, பெரியானை வட்டம் ஆகிய இடங்களில் வெடி வழிபாடு நடத்தப்படுகிறது. ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஸ்பீக்கர்கள் கட்டி அறிவிப்பு செய்வார்கள். எரிமேலியில் இருந்து நடக்கத் தொடங்கினால் காளைக்கட்டி எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டேதான் பக்தர்கள் நடப்பார்கள். சற்று தொலைவில் வெடி சத்தமும் ஸ்பீக்கர் சத்தமும் கேட்டால் காளைக்கட்டி வந்துவிட்டது என்றபடி நடையின் வேகத்தை அதிகரிப்போம். மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பொய் சொல்லக்கூடாது என்பார்கள். ஆனால் பெருவழிப்பாதையில் செல்லும்பொழுது பொய்மையும் வாய்மையும் இடத்து என்பது போல குருசாமிகளின் பேச்சு இருக்கும். இன்னும் எவ்வளவு தூரம் சாமி நடக்க வேண்டும் என்று புதிதாக வரும் கன்னிசாமிகள் கேட்டால், இதோ வந்துவிட்டது, இன்னும் 2 ஏத்தம்தான், 2 இறக்கம்தான் என்பார்கள். அந்த 2 ஏற்றமும் இறக்கமும் பல கிலோமீட்டர் தொலைவாக இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்று சொல்லபடியே
மற்ற சாமிகளை குருசாமிகள் வழிநடத்தி செல்வார்கள். எனக்கும் இந்த அனுபவம் உண்டு. என் குருசாமியிடம் நானும் கேட்பேன். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, சாமி இன்னும் எத்தனை தூரம் சாமி போகணும் கேட்குறதுக்கு. 1 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள். 1 கிலோமீட்டர் என்பது 5 கிலோமீட்டராக இருக்கும். நடந்து செல்ல செல்ல பாதை வந்து கொண்டே இருக்கும். அழவைக்கும் அழுதா. இரவில் அழுதா நதி நீர் ஐஸ் கட்டி போல இருக்கும். கன்னிசாமிகள் இந்த நதியில் மூழ்கி கல் எடுக்க வேண்டும் என்பதால் நடுங்கும் குளிரிலும் வெடவெடத்தபடி நதியில் குளித்து 2 சிறிய கற்களை எடுத்து வருவார். கன்னிசாமிகள் மட்டுமின்றி பெரும்பாலான சாமிகளும் அழுதையில் குளிப்பதுண்டு. ஐஸ் நீரில் குளித்ததும் சற்று களைப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். அதே வேகத்தில் அழுதாமலை ஏறத் தொடங்குவார்கள். செங்குத்தான மலை பாறைகளும் பிரம்மாண்ட மரங்களின் வேர்களும் தான் படிக்கட்டுகள். அழவைக்கும் அழுதா என்று சொல்வதுண்டு. இந்த மலையில் ஏறுபவர்களுக்கு தெரியும் இது எத்தனை உண்மை என்று. அழுதாமலை உச்சியில் கல்லிடங்குன்று உள்ளது. அழுதா நதியில் இருந்து எடுத்து வந்த கற்களை இங்கு போட்டு கன்னிசாமிகள் வழிபடுவர். அதன் பிறகு இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்தால் அழுதாமலை இறக்கம் வரும். இது கொஞ்சம் சிரமமில்லாத பாதை. நடையை வேகப்படுத்தினால் அடுத்து முக்குழி தாவளம் வந்துவிடும். அங்குள்ள மாரியம்மன் கோவில் அம்மனை வணங்கிவிட்டு புறப்பட்டால் கரிவளந்தோடு, அதன் பிறகு கரிமலை ஏற்றம். நெடுங்குத்தான மலை கரிமலை. வியர்க்க விறுவிறுக்க உடலில் உள்ள அத்தனை கலோரிகளையும் காலி செய்துவிடும் கரிமலை ஏற்றம். முழங்கால்களில் வலி தெறிக்கும். கரிமலை உச்சியை அடைந்ததும் அங்குள்ள கடைகளில் நாரிங்க வெல்லம், எலும்பிச்சை ஜூஸ், கப்பா கஞ்சி குடித்துவிட்டு சிறிது நேரம் இளைப்பாறுவார்கள். அழுதா ஏற்றம், கரிமலை ஏற்றம், இதையெல்லாம் விட சவாலானது கரிமலை இறக்கம். நெடுங்குத்தாக இறங்கும் பள்ளத்தாக்கு, பெரிய பெரிய பாறைகள் என சோதனை கடுமையாக இருக்கும். கரிமலை அடிவாரத்தை தொட்டுவிட்டால் எல்லோருக்கும் ஒருவித உற்சாகம் பிறந்துவிடும். அதன் பிறகு பெரியானை வட்டம், சிறியானை வட்டம், பம்பை எல்லாம் கொஞ்சம் சமதள பாதையாகத்தான் இருக்கும். சிறிய சிறிய ஏற்றம் இறக்கம் இருக்கும். இங்கு ஐயப்ப சுவாமிகள் விரி எடுத்து தங்கி பஜனைகள் பாடி அன்னதானம் செய்வர். ஐயப்ப சேவா சங்கம் சார்பிலும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. புண்ணிய நதியாம் பம்பையில் மூழ்கி எழுந்தால் 40 மைல் நடந்து வந்த அத்தனை களைப்பும் காணாமல் போய்விடும். புதிய உத்வேகம் பிறக்கும். கரிமலை இறக்கத்தில் வரும்பொழுது அடுத்த வருஷம் சிறிய பாதையில் போகலாமா என்ற எண்ணம் சிலருக்கு வரும். ஆனால் அடுத்த ஆண்டில் மாலை அணிந்ததும் பெருவழி பாதையில்தான் போக வேண்டும் என்ற எண்ணம் தானாக வந்துவிடும். வயதானவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் பெருவழி பாதையில் பார்க்கும் பொழுது நம் மனதில் ஏற்படும் சோர்வு மறைந்துவிடும். கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம் கடந்து 18 படிகள் ஏறி சென்றால் ஐயப்பனை தரிசிக்கலாம். 41 நாள் விரதம் இருந்து 48 மைல்கள் நடந்து சென்றால் ஒரு சில வினாடிகள்தான் ஐயப்பனை தரிசிக்க முடியும். ஆனால் அந்த ஒரு சில வினாடிகளில் கிடைக்கும் பேரின்பம் வார்த்தைகளால் சொல்ல இயலாது. அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். இப்பொழுது ஒரு சில ஆண்டுகளாக விர்ச்சுவல் கியூ என்ற சிஸ்டம் ஒன்றை தொடங்கியுள்ளார்கள். இதனால் கூட்டம் சற்று அதிகரித்தாலும் கியூ மூலம் தரிசிப்பதால் சற்று வேகமாக ஐயப்பனை தரிசிக்க முடிகிறது. இந்த விர்ச்சுவல் கியூ பொதுவாக அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதத்தில் ஆன்லைனில் ஓப்பன் செய்வார்கள். தயவுசெய்து அதை ஓப்பன் செய்து உங்கள் முகவரி, பெயர், ஃபோன் நம்பர் மற்றும் ஐடி கார்டுகளை அப்லோட் செய்து விர்ச்சுவல் கியூ கூப்பனை வாங்கி அதன் மூலம் தரிசனம் செய்வது மிகவும் சிரமமில்லாத ஒன்றாக ஆகிவிட்டது. எனவே அதை செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பகிர்வில் உங்களை சந்திக்கிறேன். ஐயப்ப பக்தர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சுவாமியே சரணமையப்பா. கேட்டவர்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் கமெண்ட்ஸ்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மேலும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தயவுசெய்து மறவாமல் நம் சேனல் A to Z ஃபன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.